ஹாய் ஹலோ கைஸ். ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட கழனியில தண்ணி பாய்ச்சலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்போ வந்து எங்க அப்பா பயிர் என்ன வச்சிருக்காருன்னா, மக்காச்சோளம். எனக்கு நெனவு தெரிஞ்சு எங்க கழனியில வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா சின்ன வயசுலேருந்தே மக்காச்சோளம் விதைச்சு நான் பார்த்ததே கிடையாது. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. யாராவது ஏதோ ஐடியா சொல்லிட்டாங்களான்னு தெரியல. கழனி ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளத்த வந்து நல்லாவே விதைச்சுட்டாரு. அதுவும் வளராதுன்னு சொல்லிட்டு தான் நாங்க இருந்தோம். ஏன்னா, எங்க மண்ணுக்கு ஏத்த பதம் இல்ல. அது வளருமா என்னன்னு தெரியல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சூப்பராவே மக்காச்சோளம் வந்து ஃபுல்லாவே வளர்ந்துடுச்சு. இன்னும் ஒரு 1 மாசத்துல வந்து அறுவடை பண்ற மாரி ஸ்டேஜ்லயே வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாம பச்சை மொளகா வந்து நாங்க கழனியில வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு வச்சிருந்தோம். நாத்துலாம் நாங்களே ரெடி பண்ணி. அந்த பச்சை மொளகாவும் வந்து பார்த்தீங்கன்னா, சில இடத்துல காய்ச்சிடுச்சு. நீங்களே அத வீடியோல பாருங்க. அது மட்டும் இல்லாம பூ பூத்து இருந்துச்சு. பச்சை மொளகா வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ்க்கே வரும்ன்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். நல்லாவே இருந்துச்சு. அ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கழனிய ஃபுல்லா விசிட் பண்ணேன். பச்சை மொளகாலாம் எந்தெந்த அளவுக்கு இருக்கு, என்ன ஸ்டேஜ்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, மொட்டு விட்டு ஒரு சின்ன லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை மொளகா எல்லாமே வளர்ந்துருக்கு. அது எனக்கு பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாவே இருந்துச்சு. ஏன்னா, இந்த பச்சை மொளகாவும் சரி, மக்காச்சோளமும் சரி, கடையில போய் வாங்குனா என்ன